தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கழகம்னு சொல்லி 2 சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு போறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தன்னைத்தானே 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இப்படி தன்னைத்தானே வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்ட திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இப்ப திருச்சி கிழக்குலையும் தன்னோட வேட்புமனு தாக்கலை செஞ்சு முடிச்சிருக்காரு. வேட்புமனு தாக்கலுக்காக திருச்சிக்கு போயிருந்த நம்மால அங்க இருக்க எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல நின்று ஒரு மாசான பேசியிருந்தாரு பாருங்க. என்ன பேச்சு? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 3 முனை போட்டி, 4 முனை போட்டிலாம் இல்ல, இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்தின தீய சக்தியான திமுக ஸ்டாலினோட ஆட்சி வேணுமா, இல்ல தூய சக்தியான தாவேகா விஜயோட ஆட்சி வேணுமா? சொல்லுங்க. சினிமால என்னோட கரியரோட பீக்க விட்டுட்டு என்னோட உடல் பொருள் ஆவின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க இந்த விஜய்க்கு உங்களோட ஓட்டு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சீக்கிரமா எழுந்து கையில ஓட்டரை எடுத்துக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போய் அங்க இருக்க ஓட்டிங் மிஷின்ல விசில் சின்னத்தை பார்த்து ஒரே அழுத்த பச்சக்குன்னு அழுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திரு விஜய் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஜய், உங்க விஜய், உங்களோட மனசுல குடியிருக்க விஜய் அசாத்தியங்களை பேசுறவன் இல்லைங்க, சாத்தியத்தை மட்டும்தான் பேசுறவன். என்னோட ஒவ்வொரு வாக்குறுதிகளும் நான் நிறைவேற்றுவேன். அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம். பெண்களுக்கு மாதம் 2500. கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு 1 சவரன் நகை, பட்டு புடவை. என்ன பெத்தெடுக்காத தாய்மார்கள், என்னோட கூட பிறக்காத சகோதர சகோதரிகள், எல்லாரும் தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கு பஸ்ல ஏறினாலும் அந்த பஸ்ல ஃப்ரீ மட்டும்தான். கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் காலேஜ்ல சரியான டாய்லெட் வசதி கூட செஞ்சு கொடுக்காத இந்த திமுக அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. SST எனும் ஸ்டாலின் சார் டாக்ஸ் வசூலிக்கிற இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை முன்கூட்டியே கணிக்காத இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. கேஸுக்கு மானியம் தருவேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தராத இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. ரேஷன் கடைகள்ல சக்கரை தருவேன், உளுந்து தருவேன்னு சொல்லிட்டு தராம இருக்க இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷமா நீட் தேர்வை ரத்து செய்யாத இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. கல்லூரி உதவி பேராசிரியர்களை சரிவர நியமிக்காத இந்த அரசு ஒரு யூஸ்லெஸ் அரசு. கதர் கூட்டணி அமைச்சிருக்க திமுக காங்கிரஸ், காவி கூட்டணி அமைச்சிருக்க அதிமுக பாஜக. திமுக கூட்டணி வேற இல்ல, அதிமுக கூட்டணி வேற இல்ல. திமுக வேற இல்ல, பாஜக வேற இல்ல. திமுக இட் இஸ் ஈக்குவல் டு பாஜக, பாஜக இட் இஸ் ஈக்குவல் டு திமுக. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு விசில் புரட்சி தேர்தல். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமக்களும் விசில் சின்னத்துல ஓட்டளிக்க வேண்டிய தேர்தல். இந்த விஜய் நீங்க எல்லாரும் 2 சட்டமன்ற தொகுதியில, அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல். நீங்க டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களா? நண்பா நம்பி சொல்லுங்க, போடுவீங்களா? உங்களுக்கு ஸ்டாலின் சார் வேணுமா, இல்ல விஜய் வேணுமா? தீய சக்தி திமுக வேணுமா, இல்ல தூய சக்தி தாவேகா வேணுமா? கல்லா பெட்டி கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வேணுமா, இல்ல கூட்டணியே வைக்காம தில்லா கெத்தா 234 தொகுதியில வேட்பாளர் நிறுத்திருக்க இந்த தாவேகா வேணுமா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் மாசா பேசிட்டு போயிருக்காரு. இந்த 1/4 மணி நேரத்துல நம்மளால வெறுமனையும் பேச மட்டும் செய்யல, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டையும் பாடியிருந்தாரு. அவரோட இந்த 1/4 மணி நேர பேச்சு மற்றும் பாட்டு இது 2த்தையும் கேட்ட பிறகு எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, சினிமால எப்படி இருந்த மனுஷன் அரசியல்ல இப்படி ஆயிட்டாரு அப்படின்றா தோணி இருந்தது. தமிழ் சினிமால தன்னோட கரியரோட பீக்ல இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். தமிழ் சினிமால டான்ஸ்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், ஃபைட்டுனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், பர்ஃபார்மன்ஸ்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், என்டர்டைன்மெண்ட்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், கமர்ஷியல் படம்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், கலெக்ஷன்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், கண்டென்ட்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், காமெடினா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், கரிஸ்மானா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், தொலைநோக்கு பார்வைனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், ரெக்கார்டு மேக்கர்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான், ரெக்கார்டு பிரேக்கர்னாலும் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் சொல்லி தமிழ் சினிமாவில் திரு விஜய் அவரோட பெருமையை பத்தி பேசலாம். நான் இப்படி சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிலது உண்மையா இருக்கலாம், ஒரு சிலது மிகையா இருக்கலாம். ஆனா இதுல பல விஷயங்களை திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில படிச்சிருக்காரு. இப்படி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் சினிமால டான்ஸ்னா இவரு தாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு பாட்டுல சிறப்பா டான்ஸ் ஆடுறதுக்காக கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுவாரு, கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் எதனால சினிமா நல்லா ஃபைட் பண்றாரு? ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவர் நல்லா காமெடி பண்றாரு? அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவர் நல்லா பாட்டு பாடுறாரு? ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு.
எதனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவரு சிங்கிள் டேக்ல ஷார்ட்ஸ் ஓகே பண்றாரு, ஏன்னா அவரு பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு, சினிமாவுக்காக அவர் தன்னை 100% அர்ப்பணிக்கிறாரு. அந்த அர்ப்பணிப்புனாலதான் திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டரோட பையனா இருந்த திரு விஜய் அவர்கள் தன்னோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில எண்ணற்ற விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண திரு விஜய் அவர்கள் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி சினிமாவில ஒரு பெரிய ஆளாகிறதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு சொல்லி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தன்னோட கடின உழைப்பையும் எண்ணற்ற எஃபர்ட் மற்றும் ஹோம்ஒர்க் இது எல்லாத்தையும் போட்டதுனால்தான் இப்ப திரு விஜய் அவர்கள் இளைய தளபதியா இருந்தாரு, தளபதியா உயர்ந்தாரு. அஜித்தோட போட்டி, சூர்யாவோட போட்டி, விக்ரமோட போட்டி, ரஜினிக்கே இவரு தாங்க போட்டி அப்படின்னு சொல்லி அவர் வளர்ந்ததுக்கு எல்லாமே என்ன காரணம்? ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க். இப்படி சினிமால வளர்றதுக்காக தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை பக்காவா போட்டு இருந்த திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்திருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அரசியல்ல தன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் போட்டிருக்காருன்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட இந்த 2 to 2.25 வருஷம் அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரா, கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா கண்டிப்பாவே இல்லை அப்படின்ற பத்தி தான் நமக்கு வருது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் அரசியல் மேடையில தொடங்கி கடைசியா பேசின கூட்டம் வரைக்கும்னு சொல்லி எல்லா கூட்டத்திலுமே என்ன பேசுறாரு? இங்க 2 பேரு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஸ்டாலின் சார் வேணுமா இல்ல விஜய் வேணுமா? இங்க தீய சக்தி வேணுமா தூய சக்தி வேணுமா? விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க, கான்பிடென்டா இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், விசில் புரட்சி நடக்கும், நான் என்னோட கரியரோட பீக்கு விட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன், நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், நண்பா நண்பி தோழா தோழி நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கு. அதை மாத்த இவர் ட்ரை பண்ணாரா? இல்ல. சரி, பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு, அதை புதுசா படிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. தன்னோட சொந்த ஜனநாயகன் படத்தை பத்தி பேசும்போது கூட அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்றது ஒரு விமர்சனமா இருந்தாலும் அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, படிக்கல. ஆனா அவர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம். ஆனா எண்ணிக்கையே இல்லாம கணக்கே இல்லாம நம்மளால சொன்ன விஷயத்தையே திரும்ப 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 ஒரே மாடுலேஷன்ல சொன்னா அது பேசுற அவருக்கு போர்டு அடிக்குதான்னு தெரியல. ஆனா பாக்குற பிளஸ் கேட்கற நமக்கு ரொம்ப ரொம்ப போர்டு அடிக்குது. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒருவேளை டெய்லி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல டெய்லி 1 மணி நேரம் பேசி இருந்து திரும்ப திரும்ப பேசுற விஷயத்தையே பேசுறா கூட பரவாயில்ல. ஆனா திரு விஜய் அவர்கள் வெளியே வரத்தே 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படிதான் வெளியே வராரு. அப்படி வெளியே வரவர் அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், அதிகபட்சமா ஒரு 30 நிமிஷம் பேசினாலே பெரிய விஷயம். அதையுமே பார்த்து பேசுறாரு. அப்படி பேசுறவரு வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை வெளியே வர ஒருத்தர் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேச முடியும், எவ்வளவு புது புது விஷயங்களை பேச முடியும். ஆனா திரு விஜய் அவர்கள் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேசவும் ட்ரை பண்ணல, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முயற்சிக்கல. ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேச ட்ரை பண்ணல, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கல. இது ரெண்டுமே ஒரே மீனிங் கொண்ட தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் வாக்கியங்களா இருந்தாலும் திரு விஜய் அவர்களை பத்தி பேச ட்ரை பண்ணும்போது அவர் பேசுற விஷயங்களே திரும்ப திரும்ப பேசுறதுனால நம்மளும் இங்கிலீஷ்ல ஒரே விஷயத்த சொல்றது, தமிழ்ல ஒரே விஷயத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே பேசுற விஷயங்களை பேசல, அவரை பத்தி நாமளும் பேசுறதுனால நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பேசுற விஷயத்தை தான் திரும்ப 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 பேச வேண்டியிருக்கு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில வருது. இந்த 4 முனை போட்டியில மொத்தமா 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க. இதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க 2 பேருமே 70 வயசு கிட்ட ஆகுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு 60 வயசு கிட்ட ஆகுது. திரு விஜய் அவர்களுக்கு 50 வயசு கிட்ட ஆகுது. இப்படி பார்த்தோம்னா இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களே இளமையானவர் திரு விஜய் அவர்கள் தான். ஆனா இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களே ரொம்ப ரொம்ப கம்மியா ஹார்ட் ஒர்க் பண்றவர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நார்மலாவே நிறைய பேசுவாரு. ஆனா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வாகன பரப்புரை, பொதுக்கூட்டம், மாநாடுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல, 2 இடத்துல, 3 இடத்துல, 4 இடத்துல, 5 இடத்துல சொல்லி ஒரு பாயிண்ட்லயும் 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், செயல்பாட்டு வரைவை பத்தி பேசுறதுன்னு சொல்லி பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசுற விஷயங்கள் ரிப்பீட் ஆகலாம். ஆனா ஒரு கூட்டத்திலயும் அவர் ஏதாவது ஒரு புது விஷயத்த மக்களுக்கு சொல்றாருன்னு கேட்டா கண்டிப்பா சொல்றாரு. அப்படி அவர் பேசி 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 அவரோட குரலே மாறிடுச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பாரு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு, மக்கள்கிட்ட தன்னோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தன்னோட செயல்பாட்டு வரையில என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்கு அவர் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. இதை பத்தியெல்லாம் யோசிக்கும் போதும், அவர் பேசுற விஷயங்களை கேட்கும் போதும், அவர் திரையில காட்டுற விஷயங்களை பார்க்கும் போதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்களோட ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம், ஒவ்வொரு வாகன பரப்புரைன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளால கண்டிப்பாவே வியப்பா தான் இருக்கும். அதுவே
திரு விஜய் அவர்கள் பண்ற ஒரு விஷயத்தையே பார்க்கும் போதும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே வெறுப்பா தான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் என்னதான் சினிமா துறையில ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். தமிழக அரசியல்ல ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்க திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 2 வாரத்திலேயாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவரு தன்னோட பேரு புகழ் இது எல்லாத்தையும் கொஞ்சமாவது தற்காத்துக்க முடியும். அப்படி பண்ணாம இந்த அரசியல ஒரு கேக்வாக்கா நினைச்சுக்கிட்டு அவர் தொடர்ச்சியா பேசுற விஷயத்தையே சொன்ன விஷயத்தையே டிவிகேவா டிஎம்கேவா ஸ்டாலின் சாரா விஜய் சாரான்னு சொல்லி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட தேர்தல் முடிவுன்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி அரசியல்ல கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணாத திரு விஜய் அவர்கள், கொஞ்சம் கூட ஹோம் ஒர்க் பண்ணாத திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு. அதெல்லாம் முதல்ல நாம பெரம்பூர் தொகுதியில திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றத கடந்த கால தேர்தல் வரலாற்றை பேஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணலாம். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் தொகுதியோட கடந்த 3 சட்டமன்ற தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், 2016 ஏடிஎம்கே, 2021 டிஎம்கேன்னு சொல்லி கடந்த 3 தேர்தல்ல 3 விதமான கட்சிகள் இந்த பெரம்பூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி கடந்த 3 பொது தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 பொது தேர்தலுமே பெரம்பூர் தொகுதியில திமுக தான் லீட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இருந்து திமுக சார்பா திரு சேகர் அவர்கள் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணி சார்பா பாமகல இருந்து திலகபாமா போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா திரு வெற்றி அவர்கள் போட்டிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. கடந்த கால தேர்தல் வரலாற்றை மையம் வச்சு பார்க்கும்போது தாவேகான்ற ஒரு கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம இருந்திருந்தா இந்த பெரம்பூர் தொகுதியை திமுக கண்டிப்பா வென்றிருப்பாங்க. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகான்னு சொல்லி ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. திரு சி ஜோசப் விஜய் அவர்களே இந்த பெரம்பூர் தொகுதியில போட்டியிடறதுனால இந்த தொகுதி உண்மையிலேயே ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்னை என்னதான் திமுகவோட போட்டியா இருந்தாலும் பெரம்பூர் தொகுதியில திரு விஜய் அவர்கள் நேரடியா போட்டியிடறதுனால இந்த தொகுதியில திமுக வர்சஸ் தாவேகான்ற போட்டி ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்க போறதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக போட்டியிடாம பாமக போட்டியிடறதுனால திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக 2வது பொசிஷன் வந்துருவாரு. இப்ப 3வது இடத்துக்கு யார் வருவா, பாமகவா இல்ல நாம் தமிழர் கட்சியான்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப நாம அப்படியே திருச்சி கிழக்கு தொகுதி பக்கம் நகர்ந்தோம்னா 2011 அதிமுக, 2016 அதிமுக, 2021 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகன்னு சொல்லி கடந்த 3 பொது தேர்தலில் திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகள் தான் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் லீட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா இனிகோ எஸ் இருதயராஜ் அவர்கள், அதிமுக சார்பா ராஜசேகரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பா டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள், கடைசியா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் களம் கண்டாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்குல காங்கிரஸ் கை சின்னத்துல போட்டிடுறாங்க. 90,000க்கு அதிகமா வாக்குறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக உதயசூரிய சின்னத்துல போட்டிடுறாங்க. 90,000க்கு அதிகமா வாக்குறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சுயேட்சை சின்னத்துல போட்டிடுறாங்க. அவங்களும் 90,000க்கு மேல வாக்குறாங்க. 2019 காங்கிரஸ் வாங்கின ஓட்டை விட 2021 திமுக வாங்கின ஓட்டு கம்மி. 2021 திமுக வாங்கின ஓட்டை விட 2024 மதிமுக வாங்கின ஓட்டு கம்மியா இருந்தாலும் கூட ஒருவேளை தாவேகான கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம இருந்திருந்தா இந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் திமுக தான் கண்டிப்பாவே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா திரு விஜய் அவர்களே நேரடியாக களம் காட்டுறதுனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா 2வது இடத்தை பிடிச்சிருவாரு. அதிமுக 3வது இடத்தை பிடிப்பாங்க. நாம் தமிழர் 4வது இடத்தை பிடிக்க போறாங்க. திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல முதல் 2 இடத்துக்குள்ள வந்துருவாரு. திருச்சி கிழக்குலையும் முதல் 2 இடத்துக்குள்ள வந்துருவாருன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2 தொகுதியில போட்டியிடாம ஒரு தொகுதியில மட்டும் போட்டிட்டு இருந்தாருன்னா அந்த தொகுதியில் இருக்க எல்லாருமே திரு விஜய் அவர்கள் நம்ம தொகுதியில போட்டிடுறாரு, அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, அவர் ஒருவேளை ஜெயிச்சுட்டாருன்னா அது நம்ம தொகுதி மக்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி கூட அந்த தொகுதி மக்கள் அவர் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிக்கிறாரு. இப்படி அவர் 2 தொகுதியில் நிக்கிறதுனால 2 தொகுதியுமே ஜெயிச்சுட்டாருன்னா ஏதோ ஒரு தொகுதியில பதவியை ராஜினாமா பண்ணணும். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியுமே ஜெயிச்சுட்டாருன்னா அவர் பெரம்பூர்ல இருந்து ராஜினாமா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மக்கள் அவர் திருச்சியிலே ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாம போயிட்டாலும், இல்ல திருச்சல் இருக்க மக்கள் அவர் திருச்சல் ராஜினாமா பண்ணுவாரு அதனால அவர் பெரம்பூரே ஜெயிச்சுக்கிட்டோம் நம்ம இதுக்கு அவர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி திருச்சி தொகுதி மக்களும் முடிவு பண்ணி 2 பேருமே ஓட்டு போடாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதி மக்களுமே என்ன நினைக்கலாம்,
பாத்தீங்களா எங்க தளபதி எங்கள் நம்பி நிக்காம இன்னொரு தொகுதியில் நின்றுருக்காரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல கூட திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாம போகலான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் எது எப்படி இருந்தாலும் 2011 தொடங்கி 2024 வரைக்கும் நடந்த பொது தேர்தலோட தேர்தல் முடிவுகள் பிளஸ் திரு விஜய் அவர்களோட நிகழ்கால செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் மையமா வச்சு பார்க்கும்போது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியில் திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு, தோக்கறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 2 வாரத்துல ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க் இது ரெண்டுத்தையும் போட்டு அவர் சொல்ற மாதிரி ஒரு விசிறு புரட்சியை உருவாக்கிட்டாருன்னா இந்த பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியில திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 40 49 உயரும், தோக்கறதுக்கான வாய்ப்பு 60 51 குறையும். ஒருவேளை என்னோட கணிப்பு மீறி திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சிட்டாரோ இல்ல திருச்சி கிழக்குல ஜெயிச்சிட்டாலோ இல்ல பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாலோ நான் என்ன சொல்லுவேன், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறேன். அதனால திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, திருச்சி கிழக்கு தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, சட்டமன்ற வேட்பாளர் ஆவாரா ஆக மாட்டாரா, அவரோட தமிழக வெற்றி கழகம் எத்தனை % ஓட்டு எடுப்பாங்க, எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க, அவர் எதிர்கட்சி தலைவர் ஆவாரா இல்ல முதலமைச்சர் ஆவாரா, இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்துட்டு போகட்டும். ஆனா மீதம் இருக்க இந்த 2 வாரத்துல திரு விஜய் அவர்கள் தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க் இது ரெண்டுத்தையும் போடுவாரா இல்ல போட மாட்டாரா அப்படின்றத பாக்குறதா நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இந்த ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க் இது ரெண்டுமே போடா முதலமைச்சர் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட கடைசி காலகட்டத்துல கூட ஹோம் ஒர்க் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணாம தோத்துட்டாருன்னா அவரோட இந்த தோல்விக்கு அவர் எப்பவும் போல திமுக தான் கை காட்ட போறாரு. ஒருவேளை திரு விஜய் அவர்களும் தோத்து தாவேக்காவும் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான்றத அவரோட நண்பா நண்பி மற்றும் தோழா தோழிஸ் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.